பிரச்சனை போலீஸ் துரத்துது, இவங்க அம்மா ஒரு பக்கம் ஆள் பிடிச்சாங்க. அதெல்லாம் விட்டுட்டா பக்கத்துல ஒரு பீச் இருக்கு, ஐயோ அங்க போமா, பீச்சுக்கு போமாங்கிற. அந்த வார்த்தை பார்த்தியா? வாங்க போறீங்களா? கேளுக்கு என்ன வேணா வாங்கிட்டு போ. என்ன தானே முடிஞ்சா அடுத்து மீனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிதாங்க ஸ்டார்ட் ஆகுது டீ போட்டு. ஆமா, காலையிலே டீ குடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் தான் வேணும்னு அண்ணன் அக்காவும் தம்பிக்கும் சண்டைங்க செம்மையா. சந்தைக்கு கிளம்பிட்டாங்க எல்லாம். எப்பவுமே இங்கே வந்தாங்கன்னா ஈரோட்லேருந்து வரும்போது கோழி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இங்கே வந்து சனிக்கிழமை சந்தையில். அதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு. அது இல்லாமல் எங்கள் அம்மாயுமே வந்து நாடு கோழி சொல்லியிருந்தாங்களா, அதுக்காக கிளம்பிட்டு. இதான் அவர் கார் ட்ரையல் பார்க்குறாரு. நல்லா இன்னும் நிறைய தெளிவு கொடுக்க வேண்டியது, போயிட்டு வந்தா கொடுக்கணும். போடா இவன் எதுக்கு போனாலும் அழுவான். போடா அங்க போய் பெருமையோட உட்கார போடா. போலானாங்க வீட்டுக்கு வந்தோடனே மயக்கம் வருதா, அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கான். அடுத்தது ரிட்டர்ன் ஓடுறாங்க. வாடா என் கூட வாடான்னா பயந்துட்டு ஓடுறான், எதுக்குன்னு தெரியல இவங்களா இருக்காங்கன்னு. அவர் மாமனார் கோழி கவுக்க போயிருக்காரு. நல்ல வேலை நேரம் விட்டு வண்டி எடுத்தா என்ன ஆகுறது, அவர் எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவரே கிளம்பிட்டாரு காலையிலே. ஆமா நாம போறது அங்க போய்தான். ஆமா சுத்திதான். அட இப்படி வந்தலாம். ஆமா எனக்கு வாந்தி வருதுங்க, போறது ஒத்துக்கல மாதிரி இருக்குது. காலையில சாப்பிடாம போறதுக்கு வந்தாச்சுங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒமுட்டுது. ரொம்ப நாள் கழிச்சு கார்ல போறதுனா என்னமோ தெரியல. ஏதாவது நானும் சுத்தணும்னு சுத்துறாங்க, இவ்வளவு கூட வந்துட்டு பாக்கணுமா எல்லாத்தையும். போட்டிருக்காங்க ஸ்டார் ஃப்ரூட், மாங்காய் எல்லாமே இருக்கு. வாங்கணும், வரும்போது தான் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு போகணும் எல்லாத்தையும். கோழி வாங்க வந்தாங்க, சந்தெல்லாம் முடிஞ்ச உடனே வராங்க. கோழி இருக்கா என்னன்னே தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். என்ன அது தானே முடிஞ்சா அடுத்து மீனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டு போய் வறுத்து சாப்பிட போறியா வளர்த்து? வா போலாம். ஏன் வாங்கணும்பா போல இருக்குங்க. 2 பேரும் எங்க போனாலும் தானே வளர்த்தீங்களா? அது தொட்டிக்கிட்டுலாம் வாங்கணும். நாய் ஒன்று கேட்டாங்களா, அந்த நாய் 12,000 வந்துட்டாங்க திரும்ப. அதை மெயின்டைன் பண்ண முடியாது. 400 ரூபாய்க்கு அதை அழைக்கிறாங்க. வா போகலாம். போயிட்டு இருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆண் கோழிக்கும் கோழி எதுவுமே இல்லைங்க, அதான் தேடிட்டு இருக்கோம். இதை கோழி சந்தையை ஒன்றையும் காணும், நாட்டுக்கோழி கூட காணும். அங்காட்ட தான் கொஞ்சம் வியாபாரிங்க தான் நின்றுட்டு இருக்காங்க, போய் பார்த்து வாங்கணும். அது ஒன்றும் இல்லைடா, வாத்து தான்டா. இந்த வாத்தை பார்த்து மிரள்றாங்க அவன். அந்த வாத்தை பார்த்தியா? வாங்க போறீங்களா? கேளுக்கு என்ன வேணா வாங்கிட்டு போ. அது பாட்டு இன்னைக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. இல்லைங்க, குறிஞ்சி பாட்டில் எங்கேயோ ரோட்லேயே போட்டிருப்பாங்க, உடனே போனால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்காக அடுத்தது அங்கே ஷிஃப்ட் மாறும். இல்லைடா இது வீட்டுக்கு கிளம்புறதா, குறிஞ்சிப்பாடி போகிறோங்க. வீட்டுக்கு போகல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எங்கேயாவது கிடைக்குதா என்னன்னு போயிட்டு வரணும். பொங்கல் கொண்டாட போயிருப்பான், நாங்கள் கோழி கறி அரைஞ்சிட்டு இருக்கிறோம். வெட்டியாக ஆல்ரெடி கேஸுக்குலாம் வேஸ்ட்டு. போய் பார்த்தா தாங்க தெரியுது இருக்கா என்னன்னு. எல்லாம் குறிஞ்சி பாடிட்டு ஒரு சந்தை இருக்குது, அங்கே வந்துட்டாங்க. இங்கேயாவது கிடைக்குதா என்னன்னு தெரியல, வெறும் கறி கடை தான் நிறையா இருக்குது. இங்கே வந்து கோழி எதுவும் கிடைக்கலன்ட்டு பீச்சுக்கு போகலாமான்னு அண்ணன் கேட்டார். என் முன்னாடி போகலாங்கிற. யாரும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து கூட போயிடலாம். கடலூர் சில்வர் பீச்சுக்கு ஐடியா பண்ணுறாங்க இப்போல்லாம். வெட்டியா சுற்றி வெட்டியா வந்துட்டாங்க. அடுத்தது இவங்க பீச்சுக்கு போகலான்னாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மயக்கம் வருதா, அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கான். அடுத்தது சாப்பிட்டுக்கு இப்போ என்ன ஒரு முடிவில் இருக்குன்னா, இங்கே பக்கத்தில் பீச் இருக்கு, அங்கே போகணுமா. கடலூர் போகல, நான் தான் போனேன். அது ரொம்ப தூரம். ஒரே ஒரு டைம் தாங்க போயிருக்கிறேன், அதுல இருந்து இன்ன வரைக்கும் போனதே கிடையாது. அப்போவும் எங்க அக்கா கூட ஃபேமிலியோட தான் போனோம். ஆமா, அது இப்போ 3-4 வருஷம். அப்பெல்லாம் சரியான ஃபைட்டுங்க 2 பேருக்கும். ஒரு நிம்மதியாவே இருக்காது, போய் பார்த்த மாதிரியும் இருக்காது. அப்போ அடுத்தது போயிட்டு பரங்கிப்பேட்டில் மீன் வாங்கிட்டு அப்புறம் இங்கே பீச்சுக்கு போனாங்க. போகிறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டா தேவலான்ட்டு டீ ஊற்றிச்சேன்னு வருத்தப்படுறேன். அங்கெல்லாம் எது போங்கனாலும் அப்படியே தான் வச்சிருப்பான் மாச கணக்கில். ஐயோ, எது வெகுடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன தானே அடுப்பு மட்டும் பற்ற வச்சிச்சு, நீ என்ன பண்ண போற? கேட்டுங்க, எல்லாருமே இப்படிதான், பேத்தி பேரன் எல்லாம். நீ போய் வெட்டியா சுத்திட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது எங்க அக்கா உண்மையா இந்த கோழிக்காக தான், இன்னும் சொல்ல போனா ஊர்ல இருந்தே வந்தா. போன டைமே சொன்னா வாங்கவே முடியல.
இந்த டைம் கண்டிப்பாக வாங்கணும்னு வந்தா. ஏன்னா கோழி வளர்க்குறதுனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவளுக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாங்க, இது மேலே எதாவது ரெடி பண்ணிவிட்டு அந்த பீச்சுக்கு போகிற விளாக்லாம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஆமாம், எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. எத்தனை டைம் தான் அந்த பீச்சை பார்த்தாலும் ஒரு இதே தீர முடியுது. அந்த பீச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் தெரியும். படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு ரியலா இருக்கு. எவ்வளோ எக்ஸைட் ஆகிற பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எக்ஸைட் ஆகிடுவான். சின்ன சின்ன விஷயமா? இது பெரிய விஷயம். எனக்குலாம் உண்மையை பீச் பார்க்க ஸ்கூல் படிக்கும் போதுங்க கடலூர்ல பிறந்துட்டு இதுக்கே ஒரு கொடுமை. எவ்வளோ நாள் லவ் பண்ணி ஓடி கல்யாணம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் அதை சொல்லுங்க. அவ்வளோ பிரச்சனை. போலீஸ் துரத்துது, இவங்க அம்மா ஒரு பக்கம் ஆள் தர்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டா பக்கத்துல ஒரு பீச் இருக்கு, ஐயோ அங்க போமா, பீச்சுக்கு போமாங்கிற. பாத்து எல்லாரும் போறாங்கங்க. இத்தனை சுத்துறமே போர்டு ஒட்டிட்டாங்க, உள்ள போக கூடாது, அங்க விஷ ஜந்துக்கள் இருக்குன்னு. அப்பயும் அங்க கூப்பிட்டா எல்லாரும். ஆனா போனாங்கங்க, நாங்க தான் போவே இல்ல. ஆனா இவரு கூட்டு உங்க அம்மா அங்க சண்டை விட்டாங்க, போய் வேலை இருந்தும் போவே இல்ல. அப்ப இவங்களுக்கு பசி தாங்க முடியல, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ எதுவும் வேலை செய்யற மாதிரி உள்ள கூப்பிட்டா வந்து முறுக்கெடுத்து தின்னுட்டீங்களா? ஐயோ ஐயோ, 2 போட்டு கொடு. பண்றீங்க ஏன் தானே செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? தண்ணி பிடிக்க சொன்னா கார்ல போயிட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்கான். அதனால வந்து இவங்க அம்மா தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். அதை சுத்தி வளைச்சு சொல்லிருக்காங்க. அது ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறாங்க. கொண்டாமா தண்ணி சாச்சி விடுமா? கேளு என்னது? காலைல இருந்து பசி தாங்க முடியல. இவங்க ஒரு கதை பேசுறாங்க. என்ன ஆகுமா? என் புள்ளைய கண்டு தேவன் இங்க போயிட்டு வெட்டியா சுத்தி வந்தது தாங்க மிச்சம். அடுத்தது எங்கேயோ பீச்சுக்கு போகணும் நாங்கள். அது குள்ளாயோட ஒரு பைத்தியமாக நிற்கல. போய் அவனை எனக்கெல்லாம் அவ்வளோக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. காலைல சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்டதெல்லாம். இப்போ அதான் எல்லாம் அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பீச்சுக்கு போகிற விளாகில் கண்டிப்பாக பண்ணலாம். பாய்ங்க.